பாட்டி என்னய்யா? நீங்க உங்க பேர் என்ன? எனக்கு பேரு முத்தம்மாள். சரி, இப்ப நீங்க எந்த ஊர்ல? ஐயாவுக்கு பேரு பால்மணி முத்தம்மாள். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் சொத்தோட பீச்சில கடை வச்சிருக்கேன் ஐயா. சுனாமி வரவும் நீங்க எப்படி தான்? நீங்க நான் வந்து கடையில இருந்து பச்சி போட்டு இருந்தேன். ஏகப்பட்ட மக்கள் வந்து அங்க வந்து சுதந்திரம் தேரோட்டம் முடிச்சு மக்கள் எல்லாம் ஜாலிக்கு வந்தோம்னா நான் பச்சி போட்டு இருந்தோம்ல. அப்போ தண்ணி சுனாமி தண்ணி காலையில ஒரு 6 மணிக்கு அடிச்சு. அது பெரிய காரியமா இல்ல, போயிட்டு அது 2 கிலோமீட்டருக்கு அங்க கடல் உள்ள போயிட்டு அங்க மீன் பறக்கி எடுத்து எல்லாரும் வச்சுட்டு இருந்தாவ. நானும் பார்த்து பறக்கி கொண்டு வச்சிருந்தேன். ஆனா 12 காலுக்கு ஒரு அடி ஜம்மணி அடிச்சு தூக்கிச்சு. தூக்க சொன்னா ஒரு 2 ஆளும் பண உயரத்துல. அப்ப நான் பாட்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ நான் பச்சி போட்டுட்டு இருக்கேன். சரி சரி. அப்போ என்னையோட தூக்கி வெளியே இறஞ்சிட்டு இறஞ்ச உடனே நான் கீழே கடற்கரையில கீழே வர நான் போனேன். போயிட்டு தண்ணி கீழே பள்ளத்துல போனோன்னா நான் மேல நின்ன தண்ணியில நின்றுருக்கேன். பள்ளத்துல போனோன்னா நான் மேல நின்ன தண்ணியில நின்றுருக்கேன். ஏசப்பா என்ன கடலுக்கே கொண்டு வந்தாவ. வரச்சவ நான் நம்ம பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போறோம்னு ஒரே மனக்கவலையில இருந்து ஒருக்கா வாயப்பத்துவோம், ஒருக்கா கையப்பத்துவோம், ஒருக்கா மூக்கப்பத்துமா இருந்து அப்படியே இருக்க சமயம் ஒரு பனை கைக்க ஒரு வளர்ந்த பனை கைக்க மாட்டி அந்த வாரையை பிடிச்சிட்டு அந்த கருக்கு மட்டம் உள்ள இருந்துகிட்டேன். அதுக்கு பிறகு 2ஆவது நாள் என் பிள்ளைகள் எல்லாம் தண்ணி வச்சின பிறகு வந்து என்னை இறக்கி ஆசாரி பள்ளம் கொண்டு போனாவ. பாட்டி அந்த பனைமரம் எந்த மரம் சொல்லுங்க? நானுக்கு பாருங்க, நானுக்கு பாருங்க அந்த தென்னை மரத்துக்கு. ஓ, தென்னை மரத்துக்கு நடுவுல ஒரு பனைமரம் இருக்கு. அதான் பாட்டி உங்க கடை தான்? இதுதான் கடை ஐயா. நீங்க பச்சி போட்டது? ஆமா, இதான் பச்சி. அப்ப இதெல்லாம் கிடையாது. சும்மா இருந்து இந்த இப்படி புறம்புல போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி. ஆமா, இதெல்லாம் ஏசப்பா ஆளுகளை வச்சு வாங்கிட்டு இருந்தது. சரி சரி. வரவே எப்படி நீங்க படிச்சீங்க? யாருக்கு இறக்குனா உங்களை பனைமரத்துல இருந்து? எங்க பிள்ளைகளெல்லாம் பார்க்க வந்து அங்க உங்க அம்மா நான் மாதிரி இருந்ததை தான் ஒவ்வொன்றா பார்த்துதான் என் பிள்ளைய கண்டுபிடிச்சு என்ன ஆசாரி பள்ளம் இறக்கி கொண்டு போயிருக்காங்க. போகட்டுமா யாருமே எல்லாம் கிடையாது. 6 டாக்டர் மாதிரி நின்று கையாண்டி வாங்கியிருக்காவ. வாங்கின உடனே இதை புறங்கொடியில கொண்டு போடுங்க, இது பிழைக்காதுன்னு இருக்காவ. எல்லாரும் கொண்டு அங்க போட்டுட்டாவ. போட்டு 2 நாளா பார்க்கவும் இல்லை. அது என்ன எனக்கு உயிர் கிடந்திருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சர்ச்சில் மணி அடிச்சு பாட்டு போட்டுருக்கு. அந்த பாட்டு எனக்கு காதுல தெரிஞ்சுக்கிட்டே இருந்து. அப்ப நான் அந்த பாட்டை கவனமா கேட்க சொன்னேன். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, உன்னண்டை அடுத்து சொல்லுவே, நான் ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமோ நினைக்கிறேன். பரிசுத்த உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். இந்த பாட்டு படிச்சு முடிச்சீங்க. அதுக்கு பிறகு வெண்வசனம் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்தாங்க. 12 மணிக்கு வெண்வசனம் தச்சாரு பைபிள கொண்டு வந்து அந்த பெற்ற சுற்றி வரைக்கும் இருக்கிற என்ன கையை பிடிச்சி தூக்கி கீழே விட்டு உடனே தான் அந்த பாட்டு எனக்கு ஆசாரி பள்ளம் சர்ச்சில கேட்டு. சரி, உங்க வீட்டையும் அவங்க பக்கத்துல இருந்திருப்பாங்கல்ல? இந்த வீட்டுக்காரன் ஒருத்தர் அங்க வாரங்க வாங்க இங்க இங்க எங்க பாத்ரூமுக்கு தண்ணி எடுக்க போனவங்கள பாத்ரூமுக்கு மேல தூக்கி வச்சுட்டு தலையெல்லாம் வெட்டும் காயமும். அதுலதான் அவிய அதுக்கு பிறகுதான் சரியா இன்னும் வீட்டுல சோமில்லாம இருக்காவ. நான் தான் இத பாடுபட்டு வைக்கிறேன். அப்பனா அந்த பாட்டு அந்த தாத்தாக்காக பிரேயர் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, ஆனா உங்களுக்கு பெரிய சாட்சி, நீங்க பனைமரத்துல சிக்கிக்கிட்டீங்க. அது பெரிய விஷயம். எந்த உயிருக்கு எந்த சேதம் இல்லாம ஆண்டவங்களை காத்துக்கிட்டாரு. ஆண்டவர் காப்பாத்திக்கிட்டாரு. ஆனா 2 ஆபரேஷன் உண்டு. அதெல்லாம் பெரிய காரியமா ஆண்டவர். மண் ஏதோ வயிற்றுல ஏதோ இருக்கு. மண் எவ்வளவு இருந்துச்சு? மண்ணும் தண்ணி மட்டும் 3 லிட்டர் எடுத்தாங்க ஆஸ்பத்திரியில. சரி சரி. அதுக்கப்புறம் அந்த வாரி மேல சரியா வந்து கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் வந்து எப்படின்னு கேட்டா சுனாமியிலையும் காப்பாத்த வல்லவரா இருக்கிறாரு. பெரியவர் வல்லவரா இருக்காரு. ஆனா என்ன கேட்டா பாட்டியும் தாத்தா உயிரோட இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாம் நிறைய போயிட்டாங்க.
ஆமா இந்த குட்டிகள் தாழ்ச்சி இழந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை ஒரு நாளும் குறையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் சாட்சி மூலம் மகிமைப்படுவாராக. ஆமென்.